காஃபி எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஸோ இங்க அதுக்கு பாருங்க, இதுதான் காஃபி செடிங்க. இப்போ ஸ்டே பண்ண இடத்துல வந்து ஃபுல்லா காஃபி எஸ்டேட் தான். பாத்தீங்கன்னா கிரேப்ஸ் மாதிரியே இருக்கு, ஆனா இது கிரேப்ஸ் இல்லை, காஃபி. இங்கே வந்து இதை காஃபி பீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் குடிக்கிற காஃபி எவ்வளோ டேஸ்டியாக இருக்கோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட்டாக தான் இருக்குது. சிக்மங்களூர் வந்திருந்தோம். இங்கே தான் காஃபி எஸ்டேட்டு. அதுக்கப்புறமா மிளகு செடி இருக்குது. இதோ இதுவுமே மிளகு. இங்கே ஏலக்காய் செடியுமே இருக்குது, ஆனால் அதை நாங்கள் பார்க்கல. அது வந்து இந்த மாதிரி இருக்க பச்சை செடியில வந்து காஞ்சு இருக்கு. இந்த வீடியோ சரியா தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெஷ்ஷான மிளகு வந்து நான் வந்து பறிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இது எட்டவே இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, லாஸ்ட்டில் வந்து கிடைச்சது. சரி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காகவே எனக்கு கிடைச்சது ஃபைனலி. இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே நமக்கு வந்து சிட்டியில் நம்ம கடையில் தான் போய் வாங்குகிறோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இங்கே வந்து நிறைய செடிங்க வந்து பச்சையாகவே இருந்துச்சு. இது மட்டும்தான் காஞ்ச மரமாக எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் உங்களுக்கு பறித்து இதில் இருந்து காமிச்சேன். இவங்க எல்லாருமே காஃபி எஸ்டேட்டில் வந்து வேலை பண்ணுறாங்க. ಕಾಫಿ ಬೀಜನಾ ಇದ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ ಕಾಯಾ? நீங்க வெளியே இருந்து வீடியோ பிடிக்கிறீங்க, வாங்க எஸ்டேட்குள்ள போய் வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து உள்ள போனேன். உள்ள போனதுக்கு அப்புறமா வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறமா வீடியோ போடுறேன். பாய்.